ஹாய் காய்ஸ், உங்கள் குழந்தைங்க தினமும் சாப்பாடு ஒரே மாதிரி தோசை ஊற்றி கொடுக்குறேன்னு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களா? இனி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அதுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஒரு குட்டி கேரட்டையும் ஒரு குட்டி பீட்ரூட்டையும் எடுத்துக்கோங்க. தனித்தனியாக செப்பரேட்டாக அரைச்சி தனித்தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அரை கரண்டி இட்லி மாவு, தோசை மாவோ ஏதோ ஒன்று நீங்கள் அரை கரண்டி இந்த 2 ஜூஸ்லேயும் தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம பவுலில் எடுத்து வச்சோம்ல, அந்த ஜூஸில் கலந்துக்கோங்க. கலந்து நீங்கள் இட்லியாகவும் ஊற்றி கொடுக்கலாம். இல்லை இந்தமாரி தோசையாக டெடிபர் மாடலோ, இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் மாடல், ஹாட்டின் மாடல் எது வேணால் ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைங்க. அதேமாரி ஆரோக்கியமாக கொடுத்த ஒரு மன நிறைவும் கிடைக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பாங்க, க்யூட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்ருவாங்க. புதுசாக இருக்குன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இதேமாரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஹாட் கலர் போடுங்க. இதேமாரி ரொட்டீனாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் எத்தனை ஹார்ட் வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாரி பார்த்து உங்களுக்கு ட்ரிபிள் எஃப் ஃபேமிலி ஃபஹீம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.